ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்கின்ற வேளையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை இன்று உங்கள் முன்னிலையிலே மக்களுக்கு வெளியிடுகின்றோம். இதை ஒரு பெண் நிருபர் இருக்காங்களா? ஆமாம், ஏன்னா பெண்களுக்கு நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். எதை வெளியிட்டாலும் அதை ஒரு பெண் நிருபர் தான் வெளியிட வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட கட்சி எங்கள் கட்சி. அந்த வகையில் அது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் இப்பொழுது அங்கம் வகித்தாலும் எங்களுக்கென்று ஒரு நிரந்தர கூட்டணி உண்டு. அந்த கூட்டணி தான், அந்த நிரந்தர கூட்டணி யார் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் தான், ஊடகங்கள் தான். சில நேரங்களிலே பல நேரங்களிலே நீங்கள் தொடர்ந்து எங்களை ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள், வரப்போகிறீர்கள். அந்த வகையிலே முதலாவதாக இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம். ஒரு பெண் நிருபர் அதை பெற்றுக்கொள்ள இங்கே அழைக்கிறேன். ஊடக நண்பர்களே, உங்கள் முன்னிலையிலே உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே 2024 மக்களவைத் தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக தன்னாட்சியும் சமூக நீதியும் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இதை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம்.
தன்னாட்சி, சமூக நீதி. அந்த வகையில் முழுமையான சமூக நீதி. அப்போ முழுமையான சமூக நீதினா இப்போ அறகுறையாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அதனாலே தான் முழுமையான சமூக நீதி என்கிறோம். அதோடு இந்தியா வலிமையாக இப்பொழுது இருக்கின்ற நிலையில் மேலும் வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்ற இன்னொரு குறிக்கோள். அதோடு தன்னாட்சி பெற்ற தமிழகம், தன்னாட்சி பெற்ற தமிழகம். அப்போ இப்போ தன்னாட்சி முழுமையாக இல்லை என்று இதிலிருந்து பொருள் கொள்ள முடியும். அந்த வகையில் அதற்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுக்கின்றோம். சமூக நீதி 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசு எடுக்க இருக்கிறது. அதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். வெற்றி பெறும் உயர் வகுப்பு ஏழைகளுக்கு பத்து சதவீத வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கான 50 உச்ச வரம்பை, அதாவது கிரிமி லேயர் என்று சொல்லப்பட்டது, நீக்குவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் இதை ஆரம்பத்திலிருந்தே அந்த கிரிமி லேயரை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். இப்பொழுது இந்த 10 விழுக்காடு உயர வகுப்பு ஏழைகளுக்கு கொடுத்த பிறகு அந்த கிரிமி லேயர் அடிபட்டு போகுது. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை நீக்கப்படும். கல்வி வேலைவாய்ப்பில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு துறை, பொதுத்துறை, பதவி உயர்வுகளிலும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும். தனியார் துறை, நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும். மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வகுப்பில் இருந்து நீக்கவும் இது அவர்களுடைய, அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை.
அவர்களை தனி பிரிவாக்கி இடஒதுக்கீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இடைநிலை பணிகளில் 50 விழுக்காடும், கடைநிலை பணிகளில் 100 விழுக்காடும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு பணியிடங்களை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டு வரப்படும். இது தொடர்ந்து இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மாநில தன்னாட்சி. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு மாநிலங்களுக்கு தன்னாட்சி குறித்து ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் புதிய ஆணையம் அமைக்க பாமக வலியுறுத்தும். நெருக்கடி நிலை காலத்தின் போது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வி உள்ளிட்ட 5 துறைகளுக்கான அதிகாரங்களும் மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வு மத்திய அரசின் வரி வருவாயில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்கிறதோ அதில் 50 விழுக்காட்டை அந்த மாநிலத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் பாமக வலியுறுத்தும். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பிற அமைப்புகளும் கட்சிகளும் கூட சொல்லி வருகிறார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான மருத்துவம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையில் 50 விழுக்காடு இடங்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். மாநில அரசுகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவில் 50 விழுக்காட்டை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என பாமக வலியுறுத்தும். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை சட்டம். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுவது உழவர்களின் உரிமையாக்கப்படும். அதற்காக தனி சட்டத்தை நிறைவேற்ற பாமக வலியுறுத்தும். உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் என அனைத்து விளைபொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3000, ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 5000 கொள்முதல் விலை. அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்ய வசதியாக புதிய ஆணையம் அமைக்கப்படும். 60 வயதை கடந்த உழவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்க வழி செய்வோம். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை மத்திய அரசில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும்.
சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானியம் ரூபா 6000 ஏக்கருக்கு ரூபா 10,000 உயர்த்தப்படும். ஒவ்வொரு உழவருக்கும் அதிகபட்சமாக ரூபா 30,000 அதிகபட்சமாக 30,000 வழங்கப்படும். வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத காலங்களில் மாதம் ரூபாய் 2,500 நிதியுதவி, பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட ரூபாய் 1,00,000 வரையிலான பயிர்க்கடன்கள் இதை 100 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாண்மைக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். அந்தந்த பகுதியில் விளையும் பொருட்களை மதிப்பு கூட்டுவதன் மூலம் உழவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்க செய்வதே இதன் நோக்கமாகும். தமிழ்நாடு தமிழ்நாடு சுரங்கம் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும். தொழில் திட்டங்களுக்காக வேளாண் விளை நிலங்கள் கையகப்படுத்த தடை விதிக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 3 நிலக்கரி திட்டங்கள் கைவிடப்படும். புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். புதுவைக்கு மாநில தகுதி வழங்கப்படும் போது மத்திய அரசுக்கு அம்மாநிலம் வழங்க வேண்டிய கடன் தொகை முழுவதையும் தள்ளுபடி செய்ய பாமக வலியுறுத்தும். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எங்களுடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டார். அதில் சிறப்பு அம்சங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் உள்ள திட்டங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விரிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக ஒரு சில முக்கியமான திட்டங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போன்று இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி எங்கள் கூட்டணி பெறும். இந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விட்டுத்தரப்போவது கிடையாது. எங்களுடைய சித்தாந்தங்களை விட்டுத்தர முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த நோக்கமே சமூக நீதி தான். அதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கின்றோம். சமூக நீதி, தன்னாட்சி, தமிழகத்திற்கு தன்னாட்சி, மொத்தத்தில் சமூக நீதி, வலிமையான இந்தியா. சமூக நீதி பற்றி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடைபெற்றிருக்க வேண்டும். கொரோனாவால் அதை தாமதமாக இருக்கிறது. என்று நடைபெற்றாலும் அதில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நடைபெற வலியுறுத்துவோம்.
அதாவது இன்று உச்சநீதிமன்ற வரம்பினால் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு இந்தியாவில் கொடுக்கக்கூடாது என்று, அதாவது பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1962 ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து அதற்கு மேல் 50 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்கக்கூடாது என்று இந்திரா சாணி கேஸும் அதே நிலைப்பாடு எடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9வது அட்டவணையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது அரசியல் சாசன திருத்தத்தால். சமீபத்திலே உயர் வகுப்பு ஏழைகளுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா 10 விழுக்காடு கொடுத்து இப்போ 60 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 50 விழுக்காடு இந்த ஸ்லாப் இருக்கிறது, தடை இருக்கு. அதை எடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் பாட்டாளி முயற்சி எடுக்கும். தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். கல்வி, மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீட்டு கிரீமி லேயர் முறை நீக்கப்படும். ஏன்னா கிரீமி லேயர் என்பது ஓபிசிக்கு மிக தடையாக இருக்கிறது. இப்பொழுது வெறும் 8 லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் இருக்கிறது. கோரிக்கை 15 லட்சம் ரூபாயை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை, 12 லட்சம் ரூபாய் உயர்த்த இருந்தார்கள். ஆனாலும் அதற்கு முயற்சி வரவில்லை. அது கிரீமி லேயர் என்ற ஒன்றே தேவையில்லை. கல்வி வேலைவாய்ப்பிலே மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். மகளிருக்கு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்தது வந்து அது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அதில் இடஒதுக்கீடு, ஆனால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வழங்கப்படும். தனியார் துறை, நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும். மத்திய அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு முதல் முறையாக தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கும், அன்றே நாங்கள் வரவேற்றோம். இது நீண்டகால கோரிக்கை, இந்தியாவில் உள்ள ஓபிசி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. அது அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது இவ்வளவு காலமாக நாங்கள் போராடி பல போராட்டங்கள் நடத்தினோம், கிடைக்கவில்லை. இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதே போன்று தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களிலும் 80 விழுக்காடு பணியிடங்கள் உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டு வரப்படும். மாநில தன்னாட்சி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு, மாநிலங்களுக்கு தன்னாட்சி குறித்து ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும். இது எங்களுடைய அறிக்கை. இது முக்கியமாக நெருக்கடி நிலை காலத்தில், எமர்ஜென்சி காலத்தில் கிட்டத்தட்ட கல்வி உள்ளிட்ட 5 துறைகள் வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கும் இடைநிலை கன்கரண்ட் லிஸ்டுக்கும் அதில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர அத்தனை முயற்சியும் எடுப்போம். இப்படி கொண்டு வந்தால்தான் இந்த நீட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு தானா தீர்வு வந்துடும். ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு கல்வி கொள்கை ஏற்ற, அவர்களுக்கு மருத்துவத்தை எல்லாமே அவர்களுக்கு ஏற்ற கொள்கை அமைக்க வேண்டும், கட்டுமானங்களுக்கு ஏற்ற அமைக்க வேண்டும். அதனால அது நிச்சயமாக செய்யப்படும். அப்புறம் மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வு என்றது. தமிழ்நாட்டுக்கு வந்து 28 விழுக்காடு நிதி பகிர்வுன்னு சொல்றோம். 100 பைசால 28 பைசா தான் வருதுன்னு சொல்றோம். ஆனா அந்த 28 பைசா வர்றது புதுசு கிடையாது. இதற்கு முன்பு ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த நேரத்திலே, பழனி மாணிக்கம் அவர்கள் இணையமைச்சராக இருந்த நேரத்தில், இணை நிதியமைச்சராக நேரத்தில் கூட, அப்பொழுது கூட பொன்னையன் அவர்கள், அதிமுக பொன்னையன் அவர்கள் இங்கு தமிழ்நாட்டு நிதியமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னது, எங்களுக்கு 30 விழுக்காடுக்கு கீழ்தான் எங்களுக்கு நிதி பகிர்வு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். 30 விழுக்காட்டிற்கு மேல் எங்களுக்கு வந்ததே இல்லை என்று பொன்னையன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். இது புதுதா கிடையாது. ஆனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே 50 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து நிதி சென்றால், மத்தியக்கு சென்றால் அதில் 50 விழுக்காடு மீண்டும் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று எங்களோட கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது 28 பைசா தான் வருதுன்னு. இது புதுசு கிடையாது தமிழ்நாட்டிற்கு. இது 20 வருஷமா அப்படிதான் நடந்துட்டு வருது. அது அடுத்தது ஐயா சொன்ன உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும்.
வேளாண் விளைபொருட்கள் குறைந்தபட்ச விலை MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதுக்கு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அத்தனை விளைபொருளுக்கும், ஏதோ நெல்லும் கரும்பு மட்டும் கிடையாது, பழங்கள், கனிகள், காய்கறிகள், அத்தனை விளைபொருளுக்கும் அதை கொண்டு வர வேண்டும், அதுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும். அனைத்து விளைபொருளும் அரசே கொள்முதல் செய்ய வசதியாக இருக்கும். ஏன்னா இந்தியா என்பது நாட்டிலே பார்த்தீங்கன்னா உற்பத்தி, இப்போ பால் உற்பத்தி இருக்கிறது, உலக அளவில் அதிக பால் உற்பத்தி இந்தியாவில் இருக்கிறது. பழங்கள், கனிகள் இரண்டாவது அதிகமாக உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வது என்ற வெறும் 2 விழுக்காடு தான். அதனால் எவ்வளவு வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைக்க வேண்டும். அமைச்சு அந்த விளைபொருள் எந்தெந்த மாவட்டத்தில் விளைபொருள் இருக்கிறதோ அதற்கு பதப்படுத்தி, மேம்படுத்தி, மதிப்பு கூட்டி அது மார்க்கெட்டிங் செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வேலைகள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சில முக்கிய அம்சங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாடு சுரங்கமில்லா மாநிலமாக NLC நிறுவனம் 66 ஆண்டு காலம் NLC செயல்பட்டு வருகிறது. அதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. NLC நிறுவன தேவைகள் இன்று தேவை கிடையாது. உலகம் முழுவதும் புதுப்பிக்கவல்ல எரிசக்திக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், அதாவது ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலையும் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா காற்றாலைகள், இந்தியாவிலே அதிக காற்றாலைகள் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு. இப்போது குஜராத் ஓவர்டேக் பண்ணிருச்சு தமிழ்நாட்டை. ஆனாலும் இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிளஸ் சோலார் இருக்கு. இப்போ NLC இருக்கு. NLCல 40,000 ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது. அந்த 40,000 ஏக்கரையும் விளை நிலங்களை அழிச்சிட்டாங்க. கடந்த 66 ஆண்டு காலம் அழித்து விட்டு 40,000 ஏக்கர் இப்போ நிலம் இருக்கிறது NLCயில். அந்த 40,000 ஏக்கரில் சோலார் பிளான்ட் அங்கே நிறுவினால் 15,000 மெகாவாட் மின்சாரம் அங்கே உற்பத்தி செய்யலாம். இதற்கு பிறகு 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்த தேவையில்லை. அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அங்கே நிரந்தர வேலை அங்கே கிடைக்கும். இப்பொழுது NLC நெய்வேலியில் உள்ள NLC, அதாவது NLCனா அவங்க தூத்துக்குடியில் வச்சிருக்கிறாங்க, ஒரிசால வச்சிருக்காங்க, ராஜஸ்தான்ல வச்சிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் வச்சிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த உற்பத்தியில தான் சொல்றாங்க. நெய்வேலியில உற்பத்தி செய்யறது 2,800 மெகாவாட் தான். 2,800 மெகாவாட்டு அதுல தமிழ்நாட்டுக்கு 400-500 மெகாவாட் தான் வருது. கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா எல்லாம் போயிட்டு தான் மீதி கொஞ்சம் வருது நமக்கு. ஆனா அதை விட 7 மடங்கு அதிக உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பு நெய்வேலியில் இருக்கிறது. 40,000 ஏக்கர் இருக்கு. பொல்யூஷன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, விளைநிலங்கள் எடுக்க தேவையில்லை, வேலை வாய்ப்பு அங்க இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு அப்படியே இருக்கும். இதை பயன்படுத்தணும். NLC சும்மா 40,000 ஏக்கர் எதுக்கு வச்சிருக்கீங்க? அழிச்சிட்டீங்க அந்த இடத்த, தரிசு, விவசாயம் பண்ண முடியாது. அதனால சுரங்கமே தேவையில்லை, சுரங்கம் தேவையில்லை. அது இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாடு புதிய அனல் மின் நிலையங்களை திறக்கக்கூடாது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பொல்யூஷன் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மின்சார உற்பத்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 36,000 மெகாவாட் மின் உற்பத்தி இருக்கிறது. தேவைகள் வெறும் 17,000 மெகாவாட் தான். ஆனால் அந்த 17,000 மெகாவாட்ல 35 விழுக்காடு தான் தமிழக அரசு உற்பத்தி செய்கிறது. 65 விழுக்காடு தனியாரிடம் 3 மடங்கு, சில 5 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் பையிங் 3 to 5 times more the cost in the from the private sector. அதனாலதான் தமிழ்நாட்டு மின்சாரத்துறை நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அவங்களுடைய நட்டம்னா இது உற்பத்தி நிலுவையில கிட்டத்தட்ட 17,000 மெகாவாட் இருக்கு. தமிழ்நாடு அரசு நிலுவையில் உள்ள மின் உற்பத்தி 17,000 மெகாவாட் உற்பத்தி நிலுவையில் எவ்வளவு காலமா? 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு. ஏன் நிலுவையில் இருக்கு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் கொண்டு வந்துட்டுனா தனியார் கிட்ட அதிகமா விலை கொடுத்து வாங்கி லஞ்சம் வாங்க முடியாது. இதெல்லாம் டெக்னிக் வச்சிருக்கிறாங்க எல்லாம். அதனால இதெல்லாம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மத்தியில வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வருவோம். இதுக்கு முன்பு ரயில்வே இருந்தது, இப்ப ரயில்வே இணைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்க 17 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட காரணத்தால் தான் இப்பொழுது இங்க திமுக அரசும் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து பல அரசுகள் வைத்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கல. நிதி அறிக்கை தான் இருக்கிற, நிதி ஒதுக்கல வேளாண் துறைக்கு. ஆனால் மத்திய அரசு நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் இது இந்தியாவுக்கு தனி நிதிநிலை அறிக்கை உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம்.
அணு உலை இல்லா தமிழகம், கல்பாக்கம் இது கூடன்குளம் இருக்கிறது. ஏன்னா அணு உலைக்கு எங்கள் கொள்கைக்கு எதிரானது அணு உலை. ஏன்னா அதனுடைய அணு கழிவுகள்லாம் இருக்கு. அது அணு கழிவுகள்லாம் 1,00,000 ஆண்டு 2,00,000 ஆண்டு கழிச்சுதான் அதுக்கெல்லாம் அது டிகிரேட் ஆகும். அதெல்லாம் அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு எங்க நம்ம தமிழ்நாட்டிலே ஸ்டோர் பண்ணா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செர்னோபில் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, கல்பாக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சென்னை நம்பலாம் இல்லை. அதனால அது ஒரு கொள்கை. நதிகள் இணைக்கின்ற திட்டம், நீண்ட கால கோரிக்கைகள், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் ஐயாவும் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கின்றார். நானும் நாடாளுமன்றத்தில் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். பிரதமர் அவர்களை சந்தித்த நேரத்திலே அவரும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். பிரதமர் அவர்கள் என்னிடம் சொன்னது என்னன்னா, நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம், எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. நான் நர்மதா சரோவர் ஸ்கீம் அது ரொம்ப சிரமத்துக்கு பிறகு நான் கொண்டு வந்தேன். நான் எவ்வளோ எதிர்ப்புகள் மத்திய பிரதேசத்திலிருந்து எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் கொண்டு வந்து குஜராத்தில் கட்ச் அந்த இடத்துல அது கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் இப்பொழுது அதனால அங்கே விவசாயம் பண்ணிட்டு இப்ப செழுமையா மாறி இருக்கிறது இந்த கோதாவரி திட்டத்தினால. அதுல சத்தீஸ்கர் மாநிலம், ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இவ்வளவு மாநிலங்கள் இந்த கோதாவரி காவிரி திட்டத்தின் அங்கே அவங்க கிட்ட பேசி ஒற்றை கருத்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமா இருக்கு. அதனால் நிச்சயமா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப முல்லை பெரியார் அணையின் திட்டத்தை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவோம். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசும் காவிரியின் துணை ஆறுகள் குறுக்கே கேரள அரசும் தடுப்பணைகளை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும். அதை அத்துணை முயற்சியும் நாங்கள் எடுப்போம். சமீபத்தில் பாலாத்துல ஆந்திர அரசு அங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு இந்த தடுப்பணை கட்டுறது அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே பாலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86 கிலோமீட்டர் கர்நாடகாவில் வருது, கர்நாடகாவில் தொடங்கி வருது. அதுல 18 தடுப்பணைகள் ஏற்கனவே கட்டியிருக்காங்க. ஆந்திராவில் வெறும் 22 கிலோமீட்டர் தான் வருது குப்பம் தொகுதியில. அந்த 22 கிலோமீட்டர்ல 32 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. இப்ப 33வது தடுப்பணை கட்டுவதற்கு ஆந்திர முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 223 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில். ஆனா ஒண்ணுதான், ஒரே தடுப்பணை தான் இதுக்கு முன்பு கட்டியிருந்தாங்க, வெள்ளக்காரன் கட்டினது. அது நாங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இப்போ 3 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தடுப்பணையும் பாத்தீங்கன்னா கட்டினது 5 கிலோமீட்டர் தண்ணி நிக்குது. சுத்தி 25 கிலோமீட்டர் சுத்தி உள்ள கிராமங்கள்ல தண்ணி கிணத்துல அப்படியே தண்ணி அப்படியே முள்ளலாம். இதுதான் திட்டம். இதற்கு இந்த 2 கட்சிகளும் அதற்கு அதை பற்றி சிந்தனை கூட கிடையாது. தமிழக அரசு ஆறுகள் தூய்மைப்படுத்தப்படும். ஏன்னா தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி, ஒரே ஒரு ஜீவநதி தமிழ்நாட்டில் இருக்கு தாமிரபரணி. அது ரொம்ப அப்படியே கழிவுகள் பாபநாசுல இருந்து புன்னகாயில் போறது. அது பாபநாசுல கழிவு ஆரம்பிச்சு இடையில இந்த பேப்பர் கழிவுகள் இருக்கு, திட கழிவுகள் இருக்கு, ஃபேக்டரி இருக்கு, கங்கை கொண்டான் தொழிற்சாலையில் அங்கிருந்து கழிவுகள் இருக்கு, கொக்கோ கோலா கழிவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி டவுனுடைய திட கழிவுகள் எல்லாம் போய் நாசம் பண்ணிட்டாங்க. தாமிரம் இருக்கிற அவ்வளோ. அதே போன்ற நொய்யல் ஆறு இல்ல, நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. சென்னைக்கு கூவம் எப்படியோ கோயம்புத்தூருக்கு நொய்யல் சாக்கடை அப்படிலாம். இதெல்லாம் தூய்மைப்படுத்த திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 3 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். இந்தியா முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களில் 30 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய். இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய். அதுக்கப்புறம் விவசாயிகள், இப்போ விவசாயிகளுக்கு இப்போ 6000 ரூபாய் வருது. 2000 ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வருகிறது. அந்த ஊக்கத்தொகை 10,000 ரூபாய், ஐயா சொல்லிக்கிறார், 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 30,000 ரூபாய். அது ஏழை விவசாயிகளுக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை இப்போதுள்ள 33 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்தப்படும். அப்புறம் குழந்தைகளுக்கான நிதி, பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் வைப்பீடு, அது டெபாசிட் போட்டு அது வளரும். அப்புறம் 18 வயது வரை உள்ள அனைவரும் குழந்தைகள் என்று அறிவிக்கப்படுவார்கள். அதுல கொஞ்சம் சில டெக்னிக்கலான சில இதெல்லாம் இருக்குது அதில். அதனால அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும். ஏன்னா இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்று அரசு ஊழியர்கள்
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எதிர்க்கிறார்கள். அங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் 2003 டிசம்பர் மாதத்திற்கு முன்பு அதிலிருந்து அதுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு வேற நிலை, இதுக்கு பிறகு வந்தவர்களுக்கு வேற நிலை இருக்கிறது. அதனால அதற்கு 2003 இருந்த எந்த நிலை இருக்கிறதோ அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், போராடி இருக்கின்றோம், கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதை நிச்சயமா வலியுறுத்துவோம். இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் அது அறிவித்திருக்கின்றார்கள். சமீபத்தில் கூட கர்நாடக போன மாதம் அறிவித்தார்கள் பழைய ஓய்வூதியம். ஏன் தமிழ்நாட்டில் திமுக அறிவிக்கவில்லை? அந்த வைத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனா அதை பத்தி மூச்சு பேச்சு கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இது முடியவே கிடையாது, சாத்தியமே இல்லைன்னு சட்டமன்றத்திலே சொல்லிட்டார். பழைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டு நிதியமைச்சர். இப்போ இருக்க நிதியமைச்சர் அதை பத்தி பேச மாட்டார். ஆனா அவங்க திமுக தேர்தல் அறிக்கையில பளிச்சுன்னு நாங்கள் வளர்ச்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி 3 ஆண்டுகள் நிறைவேறு. 3 ஆண்டுகள்ல என்ன முயற்சி எடுத்தீங்க? என்ன பொய் சொல்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? பொய் வாக்குறுதிகளை ஏன் கொடுக்குறீங்க? அதே போன்ற 8வது ஊதிய குழு அமைப்பதற்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு அமைக்கப்படும். இப்ப 7வது முடிஞ்சிருச்சு, இப்ப 8வது அது அமைக்கப்படும். 8வது ஊதிய குழு அமைக்கப்படும். அதன் பிறகு வருங்கால வைப்பு நிதிக்கு 10 விழுக்காடு ஆண்டு வட்டி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி கட்சி வலியுறுத்துகிறது. 10% இன்ட்ரெஸ்ட். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும். கல்வித்துறையின் புரவலர் என்ற வகையில் மற்றும் மத்திய அரசின் பங்களிப்பு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு ஐரோப்பியா, அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருக்க எந்த கல்வி தரம் இருக்கிறதோ அதை இந்தியாவில் அந்த அளவுக்கு வழங்கப்படும். கல்வி இலவசமாக வழங்கப்படும். ஆசிரியர் தகுதி தேர்வு முறையை ரத்து செய்யும்படி மத்திய அரசை பாட்டாளி கட்சி வலியுறுத்தும். இந்த டெட் டிக்கெட்டு அதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கிறாங்க, படிச்சு வந்திருக்கிறாங்க. அது திருப்பி இன்னொரு குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டாம். உயர்கல்வி கற்பதற்காக பொதுத்துறை வங்கிகள் மாணவர்கள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய பேர் படிச்சுக்கிட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க, சூழல் இருக்கு. அவங்களுக்கும் இது போன்ற கல்வி கடன் சுமையில் இருக்கிறாங்க. அப்புறம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அந்த பிராக்கெட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். அனைவருக்கும் இலவச மருத்துவம், அதற்கேற்ப காப்பீடு திட்டம் அதிகரிக்கப்படும். அப்புறம் மருத்துவக் கல்லூரி தொடங்க தடை இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு சமீபத்தில் ஒரு தடை இருந்தது. 10 லட்சம் பேர் மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருந்தது. அதனால மருத்துவ இடங்கள் 10 லட்சம் பேருக்கு ஒரு மருத்துவ இடம் அப்படின்னு ஒரு தடை இருந்தது. அதில் 100 மருத்துவ இடம் 10 லட்சம் பேருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 7700 தான் இடம் இருக்கணும். இப்ப இருக்கிறது தமிழ்நாட்டில் 11,500 இடங்கள் இருக்கிறது. அந்த தடை நீக்கப்படும். ஏன்னா இது நியாயமே கிடையாது. நான் பிரதமருக்கு கடிதம் எழுதின பிறகு 2 முறை எழுதின, 2வது முறை எழுதின பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனால அது ஒரு ஆண்டுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்ச்சியாக வலியுறுத்தி அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வராமல் பாட்டாளி கட்சி பார்த்துக் கொள்ளும். நீட் தேர்விலிருந்து விலக்கு. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற நடவடிக்கை. பொது சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும். மத்திய அரசின் அனைத்து சேவைகளும் சான்றிதழ்களும் இணைய வாயிலாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருட்கள் ஒழிக்கும். ஆனால் போதைப் பொருள் தான் இப்போ மோஸ்ட் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃபேஸிங் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. இந்த கஞ்சா, இந்த அபின், கொக்கைன், ஹெரோயின் இதெல்லாம் போயிட்டு அபியூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலம் அதாவது தமிழ்நாடுன்னு பேரு கஞ்சா நாடா மாறிடுமோன்னு எனக்கு பயம் இருக்கு. எனக்கு அவ்வளோ மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு நிலை பார்த்ததே கிடையாது. முதலமைச்சர் அமைதியை காத்துட்டு இருக்கிறார். அதை பத்தி சிந்தனை கூட முதலமைச்சருக்கு இல்லைன்னு நினைக்கிறார். என்ன காரணம் என்னன்னு தெரியல. சமீபத்தில் இவங்களை மாட்டினாங்க, இவங்க விற்கிறாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க கட்சி இவங்க கட்சி, அதெல்லாம் உள்ள நான் போக விரும்பல. நான்
முதலமைச்சரை நான் சந்தித்த நேரத்தில், வெற்றி பெற்று நான் சந்தித்த நேரத்தில் அவர்கிட்ட சொன்னது முதல் வார்த்தை, எப்படியாவது இந்த போதைப் பொருள் பொறுக்குவா ஜஞ்சா ஒழிங்க, மாதம் ஒரு கூட்டத்தை நடத்துங்க, காவல்துறை ஒரு 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணுங்க. காவல்துறைக்கு தெரியாம எதுவும் இங்கே போதைப் பொருட்கள் விற்க முடியாது. மாநிலங்களுக்கு மதுவிலக்கு மானியம், எந்தாவது மாநிலம் மதுவிலக்கு கொண்டு வந்தால் அதற்கு மானியம் மத்திய அரசு வழங்கும். அப்படியாவது கொண்டு வராங்களான்னு பார்க்கலாமே. அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்லாம் இருக்குது, 10 லட்சம் வரை வரி இல்லை, அது ஸ்லாப்லாம் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு 3 லட்சம் இருக்கிறது, அது 7 லட்சமாக உயர்த்த வேண்டும். அதில் வந்து 15,000 ரூபாய், அதில் வந்து 87வது பிரிவுன்னு 15,000 ரூபாய் வரி தள்ளுபடி செய்தால் அது கிட்டத்தட்ட 10 லட்சம் வந்துடும். 7 லட்சம் இருக்கு, ஆனால் 15,000 வந்து 687 படி அது தள்ளுபடி செய்யறதுனால 15,000. அப்புறம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எங்களுடைய நோக்கம். ஜிஎஸ்டி இன்னைக்கு 4 ஸ்லாபா இருக்கு, 5%, 12%, 18%, 28%. இது வந்து ரெண்டு ஸ்லாப் தான், 10%, 25%. அந்த 5% வந்து முழுசா ரத்து பண்ணிடுவோம், மீதி இருக்கிறது இதுல 2 ஸ்லாப்ல வந்துடும். அதுல நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதெல்லாம். அப்புறம் பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவோம். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு போது மொத்தமா 52 ரூபாய் வருது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 52 ரூபாய் டாக்ஸ் வருது. அதுல மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% போகுது, மத்திய அரசுக்கு 60% போகுது. இப்போ ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து அதிக ஸ்லாப் வந்து 28% தான் வரும். அதனால கிட்டத்தட்ட 20 ரூபாய் குறையும். ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தா 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாய் குறையும். அதனால அதை கொண்டு வருவோம். தொழில் வளர்ச்சி, முதலீடு செய்வதற்கு போட்டு தொடர்வண்டி திட்டம், தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள தொடர்வண்டி திட்டங்கள் கொண்டு வந்ததே எங்களுடைய ஏகே மூர்த்தி அவர்களும் அரங்கவேலு அவர்களும் 2 அமைச்சர்கள், தமிழ்நாட்டு பாட்டாளி கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் தான் கொண்டு வந்து தொடக்கத்தில் பண்ணாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இன்று 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாமல் அத்தனையும் பிராட்கேஜாக மாற்றிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. இதன் பிறகு பல திட்டங்கள், புதிதாக திட்டங்கள், இப்போ மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம், அப்புறம் வந்து கிழக்கு கடற்கரை திட்டம். இது இப்போ நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மினிமல் பட்ஜெட் சர்வே பண்ணதுக்கு ஐ திங்க் 50 கோடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது இன்னும் வலியுறுத்தி அதிகமாக பண்ண போறோம். அப்புறம் நகரி, பாண்டிச்சேரி நகரி திட்டம், திருவண்ணாமலை திட்டம், இதெல்லாம் வந்து புதுசா திட்டம் இருக்குது. அப்புறம் பழனி அங்க அந்த திட்டம் இருக்குது, நாகூர், இதெல்லாம் நிலுவையில் திட்டங்களில் நிச்சயமாக நிதி அதிக அளவில் வழங்கப்படும். மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு அமைக்கப்படும். ஏன்னா போன வாரம் கூட 17 பேர், அதுக்கு முன்பு 18 பேர் இந்த போட்டெல்லாம் எடுத்துட்டு போட்டை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப விரிவாக கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் ஆட்சி மொழி இப்போ வந்து 8வது அட்டவணையில் கிட்ட 22 மொழிகள் இருக்கிறது. அதில் வந்து இந்த 22 மொழிகளிலும் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை, பல நாள் கோரிக்கை. இது வந்து பல முறை ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 1998 டெல்லியில மாநாடு நடத்தணும். அப்பத்திலிருந்து அப்ப 18 மொழிகள் இருந்து 8வது அட்டவணையில் இப்பொழுது 22 மொழிகள் இருக்கிறது. அப்போதிலிருந்து நாங்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாக அதை நடக்கும். அனைத்து போட்டி தேர்வுகளும் தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணையில் மொழியில் உள்ள மொழிகளில் நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா போட்டித் தேர்வுகளும் தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளிலும் கொண்டு வரணும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும். இது சமீபத்தில் கூட உண்ணாவிரதம், போராட்டம் எல்லாமே நாங்க கலந்துட்டு இருக்கோம். எங்களுடைய இருக்கிறதால திருக்குறள் தேசிய நூலாக்கப்படும். பின்தங்கிய பகுதிகளுக்கு முன்னேற்றம், அதாவது பின்தங்கிய பகுதிகள்னா இப்போ ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு காஷ்மீர், 371 இருக்கு. 371 பாத்தீங்கன்னா இப்போ அது சில பின்தங்கிய குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள், மணிப்பூர், மிசோரம், அசாம், அதெல்லாம் போட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து 371A, 371B, C, D, E அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அது இல்லாம விதர்பா, அப்புறம் தெலுங்கானால சில பகுதிகளெல்லாம் 371J அப்படிலாம் இருக்குதுல்ல. தமிழ்நாட்டுக்கு 371K அப்படின்னு கொண்டு வந்து
மிக மிக பின்தங்கிய மாவட்டங்கள் தேர்வு செய்து அதற்கு சிறப்பு சலுகைகள், சிறப்பு திட்டங்கள், சிறப்பு ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகள், அதாவது 371K தமிழ்நாட்டுக்கு அதை நிச்சயமாக அதை கொண்டு வருவோம். இந்த ஜிஎஸ்டி வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சென்றடைய ஜிஎஸ்டி வந்து மாநில அரசு மத்திய அரசு பிரிச்சுக்கிறாங்க. ஆனா மாநில அரசு உள்ளாட்சிகளுக்கு சரியான நிதி வந்து ஒதுக்குறது கிடையாது. ஜிஎஸ்டி உள்ளாட்சிகளுக்கும் ஒதுக்கிட்டோம். ஸ்மார்ட் சிட்டி மட்டும் கிடையாது, ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படின்னு எங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. வில்லேஜும் ஸ்மார்ட் ஆகட்டுமே, அதனால இருக்கு. அதுல ஈழத்தமிழர்களுக்கு நீதி 15 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் நீதி கிடைக்கல. போர்க்குற்றம் சாதாரண போர்க்குற்றம் கிடையாது. அதில் அதற்கு வலியுறுத்தி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வரோம், கொடுப்போம், இனியும் கொடுப்போம். அப்புறம் தேர்தல் சீர்திருத்தங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு முக்கிய சீர்திருத்தம் எங்களுடைய கோரிக்கை விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அந்த தேர்தல் முறை வந்துச்சுன்னா இது மாதிரி ஊழலோ லஞ்சமோ கட்சி மாவுறது, கட்சி தாவறது எந்த பிரச்சனை இருக்க போறதில்லை. வேட்பாளர் பிரச்சனை இருக்க போறதில்லை. கட்சி சின்னத்துக்கு, கட்சிக்கு ஓட்டு போடுறது எல்லாம் பல சீர்திருத்தங்கள்லாம் இருக்கு. எல்லாம் இருக்குது. அதில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், பன்முகத்தன்மை, இந்தியாவில் வாழும் பல்வேறு இன, மத, மொழி பேசும் மக்கள் அனைவரும் அவரவர் பண்பாடு, கலாச்சார, மொழி உரிமைகள் பின்பற்ற உறுதி செய்வோம். அனைவருக்கும் முழு மனித உரிமையுடன் வாழும் சூழலை உருவாக்க பாமக பாடுபடும். சிறுபான்மையினருக்கு மக்கள் தொகை கணக்கடிப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பிற பிற்படுத்த வகுப்பினருக்கு உள் இடஒதுக்கீடு. இப்போ ஒன்னே ஒன்று, இப்போ அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ரோஹிணி கமிஷனை அமைச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னும் வெளி வரல. அந்த கமிஷன் படி என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் 2633 இதர பிற்படுத்த சமுதாயங்கள் இருக்கிறது. ஓபிசிஸ் 2633 இருக்கிறது. ஆனால் அதில் 10 சமுதாயங்கள் 25 விழுக்காடு இடங்களை, அந்த 27%ல 25 விழுக்காடு இடங்களை தட்டி செல்கிறார்கள். அதன் பிறகு 38 சமுதாயங்கள் இன்னொரு 25% இடத்தை தட்டிட்டு போயிடுறாங்க. அதில்லாம 102 சமுதாயங்கள் இன்னொரு 25% இடத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தம் 2633 சமுதாயங்களில் 150 சமுதாயங்கள் 75 விழுக்காடு இடங்களை தட்டிட்டு போறாங்க 27%. இதை கலைப்பதற்காகத்தான் ரோஹிணி கமிஷன் பரிந்துரை போட்டு யார் யாருக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன் ஸ்லாப் 5%, 10%, 10% அப்படின்னு போட்டு யார் யார் எந்தெந்த சமுதாயங்கள் கிடைக்காத சமுதாயங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது. இது எங்களுடைய ஐயாவுடைய நீண்ட கால கோரிக்கை. அது மத்திய அரசு நிறைவேற்கிறாங்க. ஆனால் அதை முழுமைப்படுத்த வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் எங்க நிலைப்பாடுக்கு. அதுக்காக தான் உள்ஒதுக்கீடு கேட்கிறோம். அதுக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தானே இதெல்லாம் தெரியும். எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு, எந்த சமுதாயம் பின்தங்கி இருக்குது, எந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது, எந்த சமுதாயம் எல்லா வேலையும் தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அது எடுக்க மறுக்கிறது திமுக அரசு. ஐயா சொல்லிட்டார், புதுவைக்கு மாநில தகுதி. இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு சொன்னது ஜஸ்ட் இது ஒரு நல்ல எலாபரேட்டா இருக்கு. அதுவும் நீங்க படிங்க, படிச்சுட்டு உங்களுடைய கருத்தும் சொல்லுங்க. ஏதாவது இன்னும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இன்னும் மேம்படுத்தலாம், அப்படி ஏதாவது கருத்துக்கள் நீங்க we are happy to share your comments for the benefit of our country. இந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தம் கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். முதல்ல இதை பத்தி கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ணிக்கலாம்.